வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 13 கோடி ஜிஎஸ்டி பாக்கி என கூறி பெண்ணின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டு உள்ளது. காலனி தொழிற்சாலையில் 8000 ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றி வரும் யசோதா என்பவரின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ளதால் வங்கிக்கு யசோதா சென்று உள்ளார். இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜான்சன். வணக்கம் ஜான்சன், தகவல்களை பகிரலாம். இனிதா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நாகல் பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் மகாலிங்கம் என்பவர். இவரது மனைவி யசோதா. இவர் குடியாத்தத்தில் அருகே உள்ள தனியார் காலனி தொழிற்சாலையில் மாதம் 8000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்து வருகிறார். இதனிடையே நேற்று முன்தினம் சம்பளம் எடுப்பதற்காக வங்கி கணக்கில் போடப்பட்டிருந்த பணத்தை எடுப்பதற்காக கணவரை அழைத்துக் கொண்டு ஏடிஎம் சென்றுள்ளனர். அப்பொழுது போதிய இருப்பு இல்லை என இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து இவர்கள் கணக்கு வைத்துள்ள தனியார் வங்கியில் சென்று முறையிட்டுள்ளனர். அப்பொழுது அவர்கள் யசோதாவின் வங்கி கணக்கை ஆய்வு செய்த பொழுது 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பாக்கி வைத்துள்ளீர்கள், இதனால் இவர்களது வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது என வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் கூலி வேலை செய்து வருகிறோம், நாங்கள் எப்படி 13 கோடி ரூபாய் பாக்கி கட்ட முடியும் என அவர்கள் தெரிவித்திருந்தனர். உடனடியாக வங்கி ஊழியர்கள் சென்னையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தில் செல்லுமாறு தெரிவித்திருந்தனர். இதனிடையே மாத சம்பளம் எடுக்க முடியாமல் தவித்து வரும் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை என வேதனையுடன் தெரிவித்திருந்தனர். காலனி தொழிற்சாலையில் வேலை செய்யும் இவர்களுக்கு 13 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என வந்துள்ள தகவல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வினிதா, தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.